கதை ஆரம்பிக்கிறது. ஹாச்சி மைனஸ் ஒரு ஓவர் ஸ்மார்ட் காலேஜ் மாணவன். வீடியோ கேம்ஸ்ல தான் அவன் உயிர். ஆனா சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து நடுங்கி போறவன். கல்லூரியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்றதுக்கு சரியான டார்கெட்னு நினைச்சு எப்பவும் கிண்டல் பண்றாங்க. அதோட அவனுக்கு பயமா வந்தா உடம்புல ரொம்ப சீக்கிரமா வியர்வை வந்துடும். இன்னும் கிண்டல் பண்ண காரணம் கிடைச்சிடுச்சுன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நீண்ட நேரம் கேம் ஆடிட்டு ஹாச்சி வெளியே வர்றான். அவன் சிறந்த நண்பன் யூனாகியும் சேர்ந்து வர்றான். யூனாகி தான் எப்பவும் ஹாச்சிய காப்பாத்துறவன். அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து கிண்டல் பண்ணா சமாளிக்க உதவி பண்றவன். பிறகு யூனாகி ஒரு கால் பண்றான். கோகி என்னும் மாணவன் காணாமல் போயிட்டான்னு சொல்றான். கோகி கடைசியா பார்த்த இடம் கல்லூரி லைப்ரரி. யாருக்கும் கிடைக்கல. போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. யூனாகி ஹாச்சிக்கு ஒரு போட்டோ காட்டுறான். கோகி காணாம போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போட்ட போட்டோ. அந்த படத்துல ஒரு நம்ப முடியாத விசித்திரமான மந்திரம் எழுதியிருக்கு. அதோட ஒரு படமும் இருக்கு. அடேங்கப்பா, யுனாகிங்கிற அந்த மாயசக்தி படைச்ச அம்மணி சொன்னாங்க இந்த விஷயம் காதலி கிடைக்க உதவும்னு. அடேய், சும்மா சொல்லல. ஒருத்தனும் இல்லாம கஷ்டப்பட்ட ஹாச்சி அந்த நைட் முடிவு பண்ணிட்டான் இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும்னு. அவன் அந்த மந்திரத்தை சொன்னான். அவன் ரத்தத்தையும் சேர்த்து. சும்மா சேர்க்கல, அதிகமா சேர்த்தான். ஒரு பேரு எக்ஸைட்மெண்ட்ல. பின்னாடி என்ன நடக்குமோன்னு காத்திருந்தான். ஆனா சில நிமிஷத்திலேயே ஏமாற்றம். சரி, படுத்து உறங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் காலேஜ்ல அடப்போங்கடா ஒரு போர்ட்டல் திடீர்னு திறந்தது. அதிலிருந்து ஒரு பொண்ணு வந்தா, ஜப்பானிய போர் உடையில கத்தியுடன். இஸ்ஸின்னு தன் பேர் சொன்னா. ஹாச்சிக்கு தெரிஞ்சு போச்சு இது அவன் பண்ண மந்திரத்தால வந்தவங்கன்னு. ஆனா டே, சொல்லிட்டாங்க, உன் கூட நான் இல்லனா நான் மறைஞ்சிடுவேன். நூ அடசி. கலங்கி போன ஹாச்சி வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனா அவன் ரூம்ல சீக்கிரமா இஸ்ஸி வந்துட்டா டெலிபோர்ட் பண்ணி. அந்த மந்திரம் சரியா ஒர்க் ஆகி அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அடப்பாவி, வேற ஒரு உலகம்ல எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல. ஆனா அந்த ஹாச்சி கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஹாச்சி யூனாகிய பார்த்து சூழ்நிலையை விளக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த இசி மறுபடியும் வந்துடுச்சு. யூனாஜிக்கு உடனே சந்தேகம் வந்துடுச்சு. அந்த கோகி நெட்ல போட்ட மேஜிக்கல் கல் புகைப்படத்துல இருக்கிறவங்க இசிதான்னு. நேரம் போக போக ஹாச்சியோட தொடர்ந்து மறுப்புல இசிக்கு சகிக்க மாட்டேங்குது. சரி, ஹாச்சியோட குறும்புக்கார ஃப்ரெண்ட் மசாட்டோ கொடுத்த பாட்டிக்கு போக ஒத்துக்கிறா. அங்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தன்னோட வேலையை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல ஈசி மசாட்டோ பாட்டிக்கு வந்துடுறா. அது ஹயாட்டோ மசாட்டோட பணக்கார அங்கிள் வைச்ச பாட்டின்னு தெரிய வர. இன்னும் பயந்துட்டு இருக்கிற ஹாச்சி மசாட்டோ கடுமையா எதிர்பாலித்தாலும் பாட்டிக்கு போக முடிவு பண்றாரு. அதே நேரத்துல யூனாஜி அந்த மேஜிக்கல் கேர்ள் உண்மையை பின்தொடர்ந்து தேடி பாக்குறாரு. அது ஒரு அதிர்ச்சியான உண்மையை காட்டுகிறது. இசி ஒரு யோகாய். பழங்காலத்துல இருந்து வந்த ஒரு சூனிய நரிப்பிசாசு. நரிப்பிசாசுகள் எப்பவும் அந்தரங்க தேடுறதுன்னு அந்த ஆளு அவங்களை கூப்பிட்டு அவங்க பலத்தை மீட்டுக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தர் அவருக்கு ரொம்ப நெருக்கமா வந்தா தெரியாம ஒரு ஆபத்தான பிணைப்பு உருவாகுது. அந்த பிணைப்பு அந்த ஆளோட ஆன்மீக சக்தியை உறிஞ்சிடுது. அந்த நரிப்பேய் கூடவே இருக்கணும், இல்லன்னா உயிர் போயிடும். இதை கேட்டுட்டு யூனாகி பயந்து போய் மாசாடோ கூட்டத்துக்கு ஓடி போய் ஹாச்சியை எச்சரிக்கிறாரு. ஆனா போய் பார்த்தா ஹாச்சி இசியோட அவரு வீட்லயே ரொம்ப நெருக்கமா இருந்துட்டாருன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹாச்சியும் யூனாகியும் கூட்டத்துல இசியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இசிக்கு வேறையே பிளான் இருக்கு. அவங்க அப்போங்கி குலத்துல இருந்து வந்த ஹயாட்டோவை கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த குலம்தான் அவங்க முத்திரையை காத்தவங்க. இசிக்கு அந்த முத்திரை காப்பாளர்கள் அவங்க பழைய உலகத்துல இருந்து வந்த மிகப்பெரிய எதிரிகள். பழிவாங்கத்தான் என்ன வேணும்னாலும் செய்வாங்க. கொஞ்ச நேரத்துல ஹாச்சியும் யனாகியும் இசியை பிடிச்சிடுறாங்க. ஆனா இசி ஹயாட்டோவை தலைவெட்டி கொன்னுட்டாங்கன்னு பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம இசி போர்ட்டல்ல எஸ்கேப் பண்ண சொல்றாங்க. அப்புறம் டெடெக்டிவ் இனுகாய் ஹாச்சியோட அப்பா அவருடைய துணை அதிகாரி சுழுகியோட சேர்ந்து கொலை நடந்த இடத்துக்கு வந்தாங்க. அடிங்கப்பா, ஹயாட்டோட தலையில்லாத உடம்பை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. சுழுகி அந்த கொடூர காட்சியை பார்த்து பயந்து இந்த கொலைக்கு யோகாயின் மாயவித்தை தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இனுகாய் அந்த அடியாவை ஒதுக்கி தள்ளிட்டு சயின்ஸ் பக்கமா விளக்கம் தேடுறாரு. சரி, விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்போ டெங்காய்னு ஒருத்தன் போரன்சிக் அதிகாரியா வேஷம் போட்டு வராரு. ஆனால் உண்மையில அவன் இசிய மாதிரியான யோகாய்களை வேட்டையாடுறவன். அவன் மாய ஆற்றலால ஹயாட்டோட சாவுக்கு இசிதான் காரணம்னு உடனே கண்டுபிடிச்சிடுறான். இப்போ அவன் இசிய பிடிக்க போறான். அடப்பாவி, ஹாச்சி வீட்டுக்கு போறா. இசி ஹயாட்டோட அறையில இருந்து ஹாச்சியையும் யுனாகியையும் அவன் அறைக்கு கூட்டிட்டு போறான். யுனாகி இசியோட ஆபத்தான தன்மையை பார்த்து பயந்துடுச்சு. அவ போறதுக்கு முன்னாடி ஹாச்சி கிட்ட கேக்குறா, உங்க அப்பா கிட்ட இசிய பிடிக்க சொல்லுன்னு. ஆனா இசிக்கு சாதாரண மனுஷங்களை விட கூர்மையான கேட்கும் சக்தி இருக்கு. அவ யுனாகியோட குசுகுசுப்பை கேட்டுடுறான்.
அப்புறம் ஹாச்சிய பயமுறுத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு எச்சரிக்கிறான். அந்த சமயத்துல டென்ஷன் பேர்ச்சுன்னு ஏறிடுச்சு. ஹாச்சி ஹயாட்டோட தலைய அவரோட ரூம் ஃப்ரிட்ஜ்ல மறைச்சு வச்சிருக்கான். இசி சீஃப்ரா ஆகிடாதன்னு. அவனோட ஃபேமிலி கிட்டையும் இசியை மறைச்சு வைக்கிறான். எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கணும்னு. அடுத்த நாள் காலையில இன்னொரு பயங்கர இரவுக்கு அப்புறம் ஹாச்சி எழுந்தான். இசியோட இரண்டாவது முறை அப்படி நடந்தது. ஆனா இசி சொல்றா அவங்க இணைப்பு உடல் ரீதியானது மட்டும் இல்ல, சோல் பாடி கனெக்ஷன். ஹாச்சிக்கு என்னன்னு புரியல. அப்புறம் வெளியில போனப்போ ஹாச்சி இசியை விட்டு பிரிய முயற்சி பண்ணான், அவளோட கொடூரமான தன்மைய பயந்து. ஆனா இசி அவனை நிறுத்திட்டா. அவங்க இணைப்பை அவன் தப்பிக்க முடியாதுன்னு எச்சரிச்சா. ஹாச்சி இறந்தா அவளும் இறந்துடுவா, அவள் இறந்தா ஹாச்சியும் போயிடுவான். இந்த இணைப்பு எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்ட ஹாச்சி இசியை விட்டு பிரிய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தொலைபேசி கொடுத்தான் ஹாச்சி. தொலைவில் இருந்தாலும் அவங்க இணைப்பை உயிரோட வைக்க. ஈசி போயிட்டா அவங்க என்கேஜ்மெண்ட் செரமனிக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி. ஆனா ஹாச்சிக்கு வேற பிளான். அவன் சீக்கிரமா யோனாகி இசியிலிருந்து விடுபட வழி தேடி தவிச்சான். அப்போதான் கல்லூரியில ஒரு ஸ்டாப் ஒரிசா பிசாசு ஓட்டுற சடங்கு கத்து கொடுத்தாங்க. அந்த இரவு காலியா இருந்த ஸ்கூல் கட்டிடத்துல சடங்கு செஞ்சாங்க. இசி வந்தாச்சு. ஹாச்சி இசி கிட்ட என்கேஜ்மெண்ட் செஞ்சு அவ வேண்டினதை கொடுத்தான். ஆனா முடிஞ்ச உடனேயே ஹாச்சி யோனாகிய கிட்ட பிசாசு ஓட்டுற மந்திரம் சொல்ல வைச்சான். இஸ்ஸியை அவங்க உலகத்துக்கு அனுப்ப நினைச்சான். ஆனா பலன் இல்ல. இஸ்ஸி கொடூரமா யோனாகிய மேல வெறிச்சு தாக்கினா. ஒரு நொடியில ஹாச்சிக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. யோனாகிய காப்பாத்த அந்த பாசத்தை ஏத்துக்கணும். சபிக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் போராட மாட்டேன்னு சொன்னான். இத கேட்ட இஸ்ஸி யோனாகிய கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஆனா ஹாச்சியோட நம்பிக்கை மோசம் அவளுக்கு எரிச்சலா இருந்தது. அவள் போயிட்டா. ஹாச்சி தன் தவறுக்கு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நாளிலிருந்து ஹாச்சிக்கு திரும்பி போற வழி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இஸ்ஸி அவனோட யோகாய் காதலி உடலும் உள்ளமும் ஏத்துக்கணும்னு தெரிஞ்சிச்சு. இஸ்ஸி போன பிறகு ஹாச்சி டெங்காய் வேகமா தேடினான். அவளை கீழே தள்ளி மந்திரத்தாலும் வாழ் வலிமையாலும் பிடிச்சிட்டாங்க. டெங்காய் இசிழிய மனுஷ உலகத்துல இருந்து அனுப்பி வைக்க முயற்சி பண்ணான். ஆனா இசிழி அப்படி சும்மா போக மாட்டாங்க. ஒரு காட்டு போர் ஆரம்பிச்சிச்சு. இசிழிக்கு புரியல டெங்காய் எப்படி உயிருடன் இருக்கான்னு. அவளோட முதல் உலகத்துல அவனை கொன்னுட்டாங்கன்னு. அப்போ டெங்காய் யோகாய் சக்தியை உறிஞ்சிற ஒரு நகைய காட்டினான். டெங்காயோட வாழ் வெட்டினாலும் இசிழி காயப்பட்டாலும் அந்த நகைய பிடிச்சு ஹாச்சி அறைக்கு ஓட்டி போயிட்டா. அங்க சீக்கிரமா காயத்தை ஆற்ற முயற்சி பண்ணா. ஹாச்சியோட பேசிக்கிற போது ரொம்ப டென்ஷன். ஆனா ஹாச்சி சாரி சொல்லி சம்பந்தத்தை சரி பண்ண முயற்சி பண்ணான். அவள் மன்னிச்சுடுவான்னு நம்பி. அடுத்த நாள் இசிழி ஹாச்சி சொல்றத சரின்னு சொல்லிட்டா. அவன் குடும்பத்தாருக்கு தெரியக்கூடாதுன்னு மனுஷங்க மாதிரி நடந்துக்க சொன்னாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல. ஆனா மனுஷங்களை கொல்ல மாட்டேன்னு ஹாச்சி கேட்டா இசிழி நேரடியா மறுத்துட்டா. அவளுக்கு அது சாத்தியமில்லன்னு. சாரி, அவளுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. அதை சொல்ல அவ ரெடி இல்ல. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல டென்ஷன். ஹாச்சி அவளை சமாதானப்படுத்த சீக்ரீம் வாங்கி கொடுத்தான். சீக்ரீம் சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஒரு அதிர்ச்சி. டென்காய் காயப்படுத்தின கட் அவளுக்கு மீண்டும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ சட்டன்னு நொந்து போயிட்டா. ஹாச்சி உடனே அவளை கொண்டு போனான். அவன் ஊர்ல ஒரு கோயில் கிட்ட ஒரு வளைவுல ஒளிஞ்சு கிடக்கிற புனித நீர் எடுத்து கொடுத்தான். அந்த அற்புதமான நீர் அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. காயம் முழுசா நீங்கி போச்சு. அப்போதான் ஹாச்சி ஒரு முடிவு எடுத்தான். சியை அவன் காதலி என்று ஏற்றுக்கொண்டான். அவனை நம்பலாம்னு சொன்னான். அவள் சந்திச்ச கெட்ட மனிதர்களைப் போல இல்லன்னு சொன்னான். கதை மாறுது. டென்காய் ஒரு சூனியக்காரன். அவனுக்கு ஒரே லட்சியம், மனித உலகத்திலிருந்து யோகாய்களை ஒழிக்கணும். ஹாச்சி காலேஜில் காணாம போன கோகியை கடத்தி கொன்றது அவன்தான். அவன் கருப்பு மந்திரம் பயன்படுத்தி கோகியை உயிர்ப்பிணமா மாத்திட்டான். அவன் விருப்பப்படி ரோனிகலா டென்காயும் இதே நிலைமைதான். அவனும் ஒரு நடமாடும் பிணம். அதே சமயம் டிடெக்டிவ் அன்காய் ஹயாட்டோ கொலை வழக்கில் ஆழமாக செல்கிறார். அவருடைய முதல் இடம் டீருவின் நிறுவனம். அங்கே அந்த வருத்தப்பட்ட அப்பாவை நல்லா விசாரிக்கிறார். விசாரணையின் போது இனுகாய் தெரிஞ்சுக்கிறார் டீரு பல வருஷமா நோய் மன அழுத்தத்தோடு போராடிட்டு இருக்கார். அதுவும் எல்லாம் அவன் மகனோட நிலைமைக்காக. சந்தேகங்கள் என்ன சொன்னாலும் டீருக்கு ஹயாட்டோ மேல உண்மையான அன்பு இருந்தது. அவனை பாதுகாக்க அவன் மகனை அப்போங்கி குடும்பத்தோட ஆபத்தான வாழ்க்கையிலிருந்து வெளியே வச்சிருந்தான். என்காய் முழு கதையையும் கேட்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வக்கீல் ரெஞ்சோ வந்து டிடெக்டிவை வெளியே ஓட்டினார். ஆனா டீருவோட மௌனத்துக்கு யோகாய் முத்திரையை காப்பாற்றுறதுல சம்பந்தம் இருக்கலாம்னு தெளிவா தெரியுது. ஹாச்சியும் இஸ்ஸியும் இஸ்ஸிக்கு புது வீடு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது பாதுகாப்பான இடம் மட்டும் இல்ல. இஸ்ஸிக்கு வேற திட்டங்கள் இருந்தது. அவள் முன்னாடியே வெட்டி எடுத்த ஹயாட்டோவோட தலையை அங்கே சேமிச்சு வச்சா. ஏன்? ஹயாட்டோ அப்போங்கி குடும்ப தோட்டத்தோட வாரிசு.
ஹாச்சி குழம்பி தேடி ஐசி அவங்க நினைவுகளை காட்டினாங்க. அதிரடி ஸ்டோரி. பழைய காலத்துல மனுஷனும் யோகாயும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா மனுஷங்க யோகாய்களை புரட்டி போட்டு அழிச்சுப்புட்டாங்க. நீந்து பயங்கரமான மனுஷ கூட்டங்கள், அப்போங்கி குடும்பமும் கூட யோகாய்களை ஒரு இருண்ட உலகத்துல புதைச்சு போட்டாங்க, சீயையும் கூட. ஆனா ஹாச்சி அந்த கரு இருட்டான சிறையை ஒரு சடங்குல உடைச்சு போட்டாங்க. சி மனச உலகத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த சீலை முழுசா உடைக்கணும், எல்லா யோகாய்களையும் விடுவிக்கணும். அதுக்குந்து மனுஷங்களை அந்த சீலை காப்பாளர் குடும்பத்திலிருந்து பிடிச்சு அவங்க தலைகளை வாங்கி ஒரு சடங்கு பண்ணணும். 500 வருஷமா அந்த இருண்ட உலகத்துல சிக்கித் தவிச்சாங்க. ஹாச்சி தான் விடுவிச்சாங்க. பின்னாடி ரெஞ்சோ ரகசியமா டெங்காயை பார்த்தாங்க. டெங்காய் ரெஞ்சோவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. டெங்காய் உடம்பை ரெஞ்சோ கட்டுப்படுத்தினாங்கன்னு காமிச்சாங்க. கடைசியா டெங்காய் சீயை அழிக்கிறேன்னு சத்தியம் பண்ணினாங்க. தென்னையோட கட்டுப்பாட்டுல மாறிட்ட கொக்கி இசியை பிடிக்க போனான். அடேங்கப்பா, இசி ஹாச்சிட்ட மகாதமாங்கிற ஒரு பொருளை பத்தி சொன்னா அதுதான் யோகாய் சீல் காவலர்களையும் அவங்க வாரிசுகளையும் கண்டுபிடிச்சு தரும். ஹயாட்டோட தலையெடுத்தாச்சு, இனிமே 4 தலை வேணும். யோகாய விடுதலை பண்ற சடங்கு முழுமையா ஆகணும்னா வேகமா வேட்டையாடணும். அதான் மகாதமா வா கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணான் இசி. ஹாச்சி அந்த பொருளோட படத்தை காட்டினா உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் இசி. கல்லூரி கண்காட்சி அறையில இருக்குன்னு சொன்னான். அப்புறம் ஹாச்சியோட பேராசிரியர் சாவடா வப் போய் பேசினான் இசி. சாவடா சொன்னாரு, மகாதமா மாத்தி வச்சிட்டாங்கன்னு, யாருன்னு தெரியலன்னு. சாவடா உதவி இல்லைன்னா கொல்லலாம்னு இசி யோசிச்சான். ஆனா ஹாச்சி சொன்னது ஞாபகம் வந்தது, மனுஷங்களை கொல்லக்கூடாதுன்னு. சரி, சாவடாவோட மனசுல யோகாய் பயத்தை விதைச்சிட்டான் இசி. அந்த நேரத்துல ஹாச்சிக்கு நினோமியான்னு ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மந்திர நீர்வீழ்ச்சி கிட்ட இருக்கிற கோவில் காப்பாளர். இசி குணமானாச்சு. அப்புறம் ஹாச்சிக்கு புரிஞ்சிச்சு, இசியோட இணைப்புல நல்லது பண்ணலாம்னு. இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் சரி, இசிக்கு மகடாமாவை தேடித்தர ஹாச்சி சம்மதிச்சான். ஆனா மனுஷங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு இசி வாக்களிக்கணும். ஆனா மகடாமாவோட உரிமையாளர் யாருன்னு தெரியலையே. அப்போ ஹாச்சி அவனோட ஹேக்கர் நண்பனை போன் பண்ணினான். ஹாச்சியும் இசியும் சேர்ந்து மாசாட்டோ லீடு பண்ற எஸ்போர்ட்ஸ் டீமை பார்த்தாங்க. ஹேக்கிங் எக்ஸ்பர்ட் ஹிகாரிய பார்த்து மகடாமாவோட உரிமையாளரை கண்டுபிடிக்க சொல்ல ஹாச்சி ரெடி. ஆனா முதல்ல டீம் ட்ரைனிங்ல சடங்கா ஒருத்தன் சர்வரை ஹேக் பண்ணிட்டான். எல்லாரும் ஷாக். உடனே ஹிகாரி ஹேக்கர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. ஹாச்சி, இசி, யோனாகி எல்லாரும் சேர்ந்து லைப்ரரியில தான் ஹேக்கர் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அங்கேயே இசி அரிசாவை பார்த்தான். அவனுக்கு எக்ஸார்சிசம் பத்தி எச்சரிச்ச அரிசா. ஹாச்சிக்கு ஆச்சரியம். அரிசா, அடேங்கப்பா, ஒரு மாயக்கட்டு. யோகாய் கலை கண்டுபிடிக்கிற அற்புதமான கட்டு. அது இசியோட உண்மையான முகத்தை காட்டியது. சீக்கிரமா ஹிகாரி அந்த கட்டின் சிக்னலை தொடர்ந்து ஓடினாங்க. அந்த குழுவும் அவர்களோட கல்லூரியோட பூமிக்கு அடியில இருக்கிற சுரங்கப்பாதைக்கு போயிட்டாங்க. அங்கே இசிக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இருள் சக்தி உணர்ந்தது. ஓடி போங்கன்னு ஹிகாரியையும் யோனாகியையும் சொன்னா. ஆனா ஹாச்சி போக மறுத்தான். அவங்க 2 பேர் ஜீவனும் இணைஞ்சிருச்சு. ஆபத்து இருந்தாலும் அவன் அவள் பக்கத்திலேயே இருக்க முடிவு பண்ணிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல காகி திடீர்னு வந்தான். ஹாச்சியோட எஸ்போர்ட்ஸ் டீம் சர்வரை ஹேக் பண்ணிட்டு அவளை வெளியே இழுத்துட்டான். ஹாச்சியோட கண்கள் விரிய. காகி ஜாம்பி ஆயிட்டான். கல்லூரியிலிருந்து மாயமான காகி அவனை காப்பாத்த முடியல. வேற வழி இல்லாம இசி காகியோட உயிரை எடுத்தா தன்னை காப்பாத்திக்காக. ஆனா அப்போ தங்காய் வந்தான். அவன்தான் காகியை கட்டுப்படுத்திட்டு இருந்தான்னு சொன்னான். இசியோட மேல தாக்குதல் தொடங்கிட்டான். ஆனா ஈசியும் ஹாச்சியும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் திசையை மாத்தினான். ஹாச்சியை கொன்னா இசி இறந்துடுவான்னு முடிவு பண்ணிட்டான். இசி அவங்க திறமையால டென்காயை எதிர்த்து ஹாச்சியை பாதுகாத்தாங்க. ஆமா, அபாரமா, ஒரு நொடி கூட நேரமில்லாம தப்பிச்சாங்க. பாதுகாப்பான இடத்துல ஈசி ஹாச்சி கிட்ட டென்காயோட உண்மையான அடையாளத்தை சொன்னாங்க. அவங்க உலகத்துல டென்காய் யோகாய் முத்திரைய காப்பாத்துறது குலத்தோட சாமுராய். ஆனா ஒரு புனிதமான விதியை மீறி ஜாம்பி ஆயிட்டான். இந்த குலத்துக்கும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிணைப்பு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்களை தொடர்ந்து துரத்த போறாங்க. ஹாச்சிக்கும் ஆபத்து. ஹாச்சி ஆபத்துல மாட்டி போட்டதுக்கு குற்ற உணர்வுல இசி சிரமத்தை தனியா எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்க. ஆனா ஹாச்சி வந்து அவங்க தனியா சமாளிக்க விட மாட்டேன்னு உறுதியளிச்சாரு. இன்னும் ரத்தம் சிந்தாம மகடாமாவை கண்டுபிடிக்க உதவுறேன்னு சொன்னாரு. சிறிது நேரத்துக்கு பிறகு ரெஞ்சோ அவங்க மேலதிகாரியை சந்திச்சாரு. அவரது ஈட்டிகளில் ஒருத்தர்னு தெரிய வந்தது. யோகாய் முத்திரையோட புராண காவலர் குலங்கள். சௌரிங்கிற பலசாலியான பொண்ணுந்து ஈட்டிகளையும் நடத்துறாங்க. டைருவும் இந்த குழுவில இருக்காருன்னு தெரிய வந்தது. அவருக்கு வேணாம். அடப்பாவி, அப்பா சுமந்த சுமையை அப்படியே மகன் சுமக்க போறானாம். சீரியஸா?
ஒரு அதிர்ச்சி திருப்பம். நினோமியா மைனஸ் அந்த கோவில் காப்பாளர். ஹாச்சிய பார்த்து அட்வைஸ் பண்ண ஆளு 5 ஈட்டிகளோட ஒருத்தரா இருக்காராம். அடடா, இசி இருக்கிறது பெரிய பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா 5 ஈட்டிகள் அவங்க நூற்றாண்டு கால வேலையில ஃபோக்கஸ் பண்றாங்க. யோகாய் மந்திரத்தை பணமா மாத்துற பிசினஸ்ல. அப்புறம் இனுகாய் டிடெக்டிவ் ரென்ஜோவோட வக்கீலை குத்திட்டு ஹயாட்டோ கொலை விசாரணையை பிடிச்சு நிறுத்துறாரு. ரென்ஜோ வீட்ல தேடிட்டு போறப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல் கிடைக்குது. அடங்காதா, அதுல காகி டெட் பாடி இருக்கு. இசி சாம்பியாக்கிட்டானா. ஐயையோ, இனுகாய் டென்ககைய பாக்குறாரு. டென்ககை ஓட்டி போய் அடையாளம் மறைச்சுக்கிறான். அடுத்த நாள் இனுகாய் அந்த டன்னல்ல போறாரு. சந்தேகமான ஒரு பொருள். இசியோட சின்ன பொருள் ஒன்னு மறந்து போட்டுட்டு போயிருக்கான். அதை எடுத்து சுசுகி கிட்ட கொடுக்கறாரு. சரிங்களா, பேர்வழி யூனகி அரிசான்னு ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அந்த அரிசா அவங்க ஸ்கூல்ல சீனியரா இருக்கா. சட்டென்ன யூனகி இசிதான் ஹயாட்டோவை கொன்னான்னு சொல்லிடுறாரு. ஆனா அரிசாவுக்கு அதிர்ச்சி இல்ல. அவளுக்கு இசி ஒரு யோகாயின்னு தெரியும். மனுஷங்களை கொல்லுற ராட்சசம்னு சொல்றாங்க. அப்புறம் அதிர்ச்சி, அரிசா ஒரு விச்சுன்னு சொல்றா. அதனால யூனகிய பார்த்து இசிய போலீஸ்ல கொடுக்காதேன்னு எச்சரிக்கை பண்றா. யோகாய் பிரச்சனைனா விச்சு தான் சரி பண்ண முடியும்னு சொல்றா. இப்ப இசி பக்கம் போகலாம். தன் இனத்தை இருட்டிலிருந்து விடுவிக்கணும்னு ரொம்ப தீர்மானமா இருக்கா. அங்கேயே இருந்தா அவங்களுக்கு கஷ்டம். ஆனா ஹாச்சி வந்து அமைதியா இருக்க சொல்றாரு. ஹிகாரி அந்த மகதமா உரிமையாளரை பத்தி விசாரிக்க போறாங்கன்னு சொல்றாரு. இசியோட கவலைய போக்க ஓய்வு எடுக்க சொல்றாரு. சிரிச்சிட்டு அப்பா பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹாச்சியும் ஈசியும் இனுகாயின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு போயிடுறாங்க. மறைஞ்சு போக முயற்சி பண்றாங்க. இசி ஹாச்சி சொன்ன மாதிரி சாதாரண உடைகள் மாத்திக்கிட்டு எல்லாரையும் மாதிரி நடிச்சா. ஆனா ஹாச்சிக்கு பயம் போகல. இனுகாயின் டெடெக்டிவ் கண்ணு ரொம்ப கூர்மையானது. அவன் அப்பா இசியோட ரகசியம் கண்டுபிடிக்கிறது சில நேரம்தான். ஹயாட்டோ கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்ட்டி நடந்துட்டே இருக்கு. யோனகி அரிசாவும் இருக்காங்க. டாய்லெட்ல அரிசாவையும் இசியையும் சந்திச்சாங்க. அரிசா கையில இருந்த மேஜிக் பிரேஸ்லெட் பார்த்த இசி அவங்க ஒரு விச்சின்னு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷத்துல இசி அவங்கள வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டாங்க. அரிசா இடையில் புகுந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. ஆனா அரிசா சளைக்கல. அவங்க யோகான்னு சொல்லி மனுஷங்களுக்கு பயம் என்னன்னு ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகாம இருக்க அரிசா ஹாச்சியோட உறவு சாபம்னு சொன்னாங்க. அது ஹாச்சியோட வாழ்க்கையை நாசமா பண்ணுதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல யோனகி ஹாச்சியை சந்திச்சு இசி அரிசாவை மிரட்டினத சொன்னாங்க. அவளை சப்போர்ட் பண்றது ரொம்ப டேஞ்சர்னு எச்சரிச்சாங்க. ஆனா எச்சரிக்கை கேட்காம ஹாச்சி போக முடியல. அவனுக்கு இசி மேல ரொம்ப பற்று. அப்புறம் யூனகி அவனை பின்தொடர்றதை நிறுத்த அனுமதிச்சான், தோழியை பாதுகாக்க. அப்புறம் இசி அமைதியா பாட்டிலிருந்து போயிட்டா. தனியா யோசிச்சுக்கிட்டே அரிசா சொன்னதை நினைச்சா. அவளோட உண்மையான யோகா இயல்பு எப்படி வேணும்னாலும் கொல்லலாம்னு. கொஞ்ச நேரத்துல இசி போன்ல ஹாச்சி மெசேஜ் மகதமாயிருக்கு இடம். அந்த மாய நீர்வீழ்ச்சி அவளோட காயங்களை குணமாக்கியது. ஹாச்சி இல்லாம இசி கோயிலுக்கு ஓடினா அந்த பொருளை தேடி. உள்ளே நினாமிய பார்த்தா இந்த வேல்குழு. இருளுல யோகாய்களை அடைத்தவங்க உண்மையான அடையாளம் மறைச்சு. தீய எண்ணம். இசிக்கு மகதமா இருக்கு இடத்தை காட்டினான். அதே நேரம் ஹாச்சி கோயிலுக்கு வந்தான். இசி மனுஷங்களை காயப்படுத்தி மகதமா எடுத்துடுவாளோன்னு பயந்து. இசி கோயிலுக்குள்ள போனா நினோமியா ஏமாத்தினான். யோகாய்களை பக்கம் வைக்கிற மாய தேநீர் அவளை பிடிச்சு வச்சு. அவன் கையில இருந்த மாங்கல்யம் அவன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்திடுச்சு. யோகாய் சில்க் கார்டியன்ஸ் வாரிசா அந்த மாங்கல்யத்தின் ஒளி இசியோட யோகாய் ரத்தத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிடுச்சு. நைனியா சிரிச்சாள். அவளுக்கு அந்த மாங்கல்யம் கிடைக்கும் வாய்ப்பு. இன்னும் ஒரு மனித வாரிசோட தலை அவ கையில கிடைச்சிடுச்சு. அவ யோகாய்களை விடுவிக்க திட்டமிட்டா. அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இசி தன் எல்லா பலத்தையும் கூட்டி கட்டுங்களை உடைச்சு நைனோமியாவோட தலையை வெட்டிடுச்சு. அந்த மந்திர சக்தி மறைஞ்சதும் இசி பயங்கரமான போர்ல ஈடுபட்டா. ஆனா ரொம்ப தாமதமாச்சு. நைனோமியா தலைத்தரையில விழுந்தது. இசி வெற்றி பெற்றா. ஹாச்சி வந்தப்போ இசி நைனோமியாவோட உயிரற்ற உடம்பு மேல நின்னுக்கிட்டு இருந்தா. இருவரும் மோதினாங்க. அவங்க இலக்கை அடைய பயன்படுத்துற முறைகள்ல சண்டை போட்டாங்க. ஹாச்சி இசியை கொல்லாதேன்னு கெஞ்சினான். ஆனா இசி உறுதியா இருந்தா. அவளோட பணி கொலை பண்ணுறதுன்னு சொன்னா. அவள் சமரசம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா. ஒரு பலவீனமான தருணத்துல ஹாச்சி அவன் தனிமையால தான் இசியை இந்த உலகுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னான். இப்ப அவனுக்கு அவன் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தான்னு புரிஞ்சிச்சு. அவள் மாறி கொலை பண்றதை நிறுத்துவான்னு நினைச்சது முட்டாள்தனம்னு புரிஞ்சிச்சு. இசிக்கு ஒரு வலி, சோகம். ஆனா அவள் பணி முக்கியம். உணர்ச்சிகள் அவளை தடுக்க முடியாது. வேற வார்த்தை இல்லாம இசி ஹாச்சிய படுக்க வைச்சா. நினோமியா தலையை எடுக்க இடையூறு இல்லாம. அடுத்த நாள் இன்காய் டிடெக்டிவ் அதிர்ச்சியான ரிப்போர்ட் வாங்கினாரு.
காகி உடம்பு பிரேத பரிசோதனை அறையிலிருந்து காணாம போச்சு. சிசிடிவி வீடியோ பார்த்ததும் இன்காய் டென்காய் எடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டாரு. ஹயாட்டோ கோகி கொலைகளுக்கு ரெஞ்சோ சம்பந்தப்பட்டிருக்கான்னு உறுதியா நினைச்சு அவன் மேல கவனம் செலுத்தினாரு. விசாரணையில ரெஞ்சோ நனோமேஹா கோயில்ல இருக்கிற ரகசிய நிறுவனத்தை வைத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சுழுகியோட இன்காய் கோயிலுக்கு போனாரு. போனதும் ஹாச்சி காரை பார்த்தாங்க. கோயிலுக்குள்ள ஹாச்சி நினோமியா தலை துண்டாக்கப்பட்ட உடம்புக்கு பக்கத்துல எழுந்துட்டு இருந்தாரு. ஹாச்சிக்கு பயங்கர அதிர்ச்சி. இன்காய் அவனை பிடிச்சிட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் அப்பா சந்தேகிக்க ஆரம்பிச்சிடுவானோன்னு பயந்தான். இன்காய் நேர விரயம் பண்ணாம ஹாச்சிய விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சுசுகி சொன்னாரு, நினோமியாவோட உடம்பு தலை இல்லாம இருக்கிறது ஹயாட்டோ மாதிரி. அது ரொம்ப பெரிய பொருத்தம்னு. இனுகாயும் சுசுகியும் 2 பேரும் ஹாச்சிய பார்த்தா கொலைகாரன்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஹாச்சி மௌனமா இருந்தான். நேரடியா கேட்டா எதுவும் கிடைக்கல. அப்புறம் இனுகாய் கொஞ்சம் மென்மையா பேச ஆரம்பிச்சான். ஹாச்சியோட நெருங்கி பழக முயற்சி பண்ணான். அவங்க 2 பேருக்கு இருந்த சண்டை சங்கடமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இனுகாய் ஹாச்சிய பேச வச்சிட்டான். ஹாச்சி இசியை பத்தி ஒரு கதை சொன்னான். ஆனா இனுகாய் நம்பல. அது கற்பனைன்னு சொல்லிட்டான். விசாரணைக்கு உதவமா இருக்காதுன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துல ஹாச்சிக்கு திடீர்னு இசியோட சத்தம் காதில கேட்டது. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பிணைப்பு ரொம்ப அருமையா வளர்ந்துருச்சு. அதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை இருந்தாலும் மனசுல பேசிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஈசி அவளோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி ஹாச்சிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்திட்டா. அடுத்த சீல் கார்டியன் வாரிசை தேடி போறதுக்கு முன்னாடி ஹாச்சி யோனாகிய பத்தி இசியோட சூழ்நிலையை பத்தி சொன்னான். ஈசி மனுஷன் உலகத்துல இருக்க முடியாதுன்னு 2 பேரும் சொன்னாங்க. அவள் எல்லையை தாண்டிட்டா. ஒரு பொண்ணு, ஆமா ஒரு பொண்ணு, மனுஷனையே கொல்ல தயாரா இருக்கிற அளவுக்கு பயங்கரமான ஆசை. அவளோட இலக்கை அடைய அவளுக்கு ஹாச்சி உதவி பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஹாச்சி என்ன பண்ணானா யோனாகியை சந்திக்க முடிவு பண்ணான். யோனாகியையும் கூட சேர்த்துக்கிட்டு இசிய பிடிக்கணும்னு. அப்ப யோனாகி யார் கூட இருக்கானா, ஹிகாரி கூட. அரிசாவை கூட்டிட்டு அவங்க வீட்டு மாளிகைக்கு போறாங்க. அந்த மாளிகையில யோகாய்ஸ்களை அழிக்க பயன்படுற அற்புதமான ஆயுதங்கள் இருக்கு. அரிசா சொல்றா, அவங்க குடும்பம் பல தலைமுறையா யோகாய்ஸ்களை வேட்டையாடிட்டு வந்தாங்கன்னு. இப்போ அந்த மாளிகையை பாதுகாக்கிறது யாருன்னா அவங்க மாமா ரெஞ்சோ. அரிசாவுக்கு ரொம்ப கஷ்டமான கதை இருக்கு. அவங்க அம்மா அப்பா யோகாய்ஸால கொல்லப்பட்டுட்டாங்க சின்ன வயசுலயே. இப்போ அவங்க மாமா அந்த மாளிகையோட ரகசியங்களை பாதுகாத்துட்டு இருக்காரு. அரிசா சொல்றா, ஒரு ஸ்ரோல் இருக்குன்னு. அந்த ஸ்ரோல் ஹாச்சிக்கும் இசியக்கும் இருக்கிற பிணைப்பை அறுத்திடும். இசியை மறுபடியும் காரிருளான உலகத்துக்கு அனுப்பிடும். அதே சமயம் டென்காய் கோகியை சோம்பியா மாத்தி உயிர் கொடுத்தாரு. அவங்க ரகசிய தலைமையகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு 7 சோம்பிகளையும் அறிமுகப்படுத்தினாரு. ஹாச்சிக்கும் இசிக்கும் இருக்கிற பிணைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டென்காய் ஹாச்சியை குறிவைச்சான். ஹாச்சியை கொன்னா போதும்னு நினைச்சான். இசிலிய பிடிக்கிறதுக்கு எளிமையான வழி. வேலையை முடிக்க கோகியை பயன்படுத்தி யூனாகியோட இடத்தை கண்டுபிடிக்க சொன்னான் டென்காய். சீக்கிரமே அரிசா குடும்பத்து மாளிகையில யூனாகி இருக்கான்னு டென்காய் கண்டுபிடிச்சிட்டான். அந்த வீட்டுக்கு மாயக்காவல் ரொம்ப பலவீனமா இருந்தது. அதனால டென்காயும் அவன் ஜாம்பிகளும் உள்ளே நுழைஞ்சாச்சு. அரிசாவையும் அவங்க கூட்டத்தையும் ஒரு மந்திரச் சுருளை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ டென்காய் அரிசா அவன் மாதிரியே ஒரு மாயக்கட்டு கையில போட்டிருக்கிறத பார்த்தான். உடனே தாக்குதலை நிறுத்திட்டான். அதே நேரம் ஹாச்சி மாளிகையில யூனாகிய பிடிச்சான். ஆனா டென்காயோட ராணுவம் மாளிகையை சுத்தி வளைச்சுருந்துச்சு. சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா ஹாச்சி டென்காய பேசி புரிய வச்சிட்டான். ஹாச்சிய கொன்னா இசிழி ஒரு நிறுத்த முடியாத அசுரமா மாறிடும்னு டென்காய புரிய வச்சிட்டான். ஹாச்சியோட பொய்யை தெரியாம டென்காய் தாக்குதலை நிறுத்திட்டான். சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் டென்காய் அரிசா கையில இருக்கிற மாயக்கட்டோட முக்கியத்துவத்தையும் அது வேல்முனை காப்பாளர் குலங்களோட தொடர்புடையதுன்னு சொன்னான். 5 வேல்காரர்கள் ஒரு காலத்தில் யோகாய்களை வென்று இருட்டான உலகில் சீலடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த யோகாய்கள் இன்னும் சுதந்திரமா இருந்து சீலை உடைக்க வேல்கார குடும்பத்தினரை குறிவச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீலை காப்பாத்த குடும்பங்களும் அவங்க சக்தியை மந்திர வளையல்களா மாத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட சூனியக்காரிகளுக்கு கொடுத்தாங்க. அதுல அரிசாவும் ஒருத்தி. அப்புறம் டென்காய் ஒரு அதிர்ச்சி உண்மையை சொன்னான். அரிசா அவங்க அப்பா அம்மா யோகாய்களால கொல்லப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அந்தந்து வேல்காரர்களோட துணைவனா இருந்தாராம். நம்ப முடியாம அரிசா ரெஞ்சோவை தொடர்பு கொண்டா. ரெஞ்சோ மறுக்கல. டென்காயோட சொல்றதை உறுதிப்படுத்தி அந்த வளையல் பத்தின உண்மையை யோகாய்களோட அச்சுறுத்தல்களிலிருந்து அவளை காப்பாத்த அவன் மறைச்சு வச்சிருந்தான்னு சொன்னான். அதே நேரத்துல ஹாச்சி இசியை தன் நண்பனுக்கு முன்னாடி வச்சதுக்கு யோனகியிடம் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் அரிசா ஹாச்சியும் இசியும் இடையில இருந்த பிணைப்பை அறுக்கிற மந்திர ஓலை கண்டுபிடிச்சா. இசியை இருட்டான உலகுக்கு அனுப்பி வைக்க. உள்ளுக்குள்ள சண்டை போட்டாலும் ஹாச்சி சம்மதிச்சிட்டான். அரிசாவோட திட்டத்துல அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண சம்மதம் கொடுத்தான். ஒரு திட்டம் மனசுல வச்சு ஹாச்சி அரிசா டென்காய் ஈசியை பிடிக்க எப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அரிசாவை காப்பாத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்து இசி அரிசாவை டார்கெட் பண்ணுவான்னு. இன்னொரு பக்கம் இசி மகாதாம் யூஸ் பண்ணி சீல் கார்டியன்ஸ் வாரிசுகளை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரமே முதல் வாரிசை கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருந்தது. ஆனா அவன் மீனா மாறியப்போ அவன் பவரை சரியா யூஸ் பண்ணல. இஸ்ஸி சட்டென்று அவன் தலையை வெட்டி போட்டான். அவன் நிறுத்தலே இல்ல. 4வது வாரிசையும் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கிட்ட யோகாய் அழிக்க பலமான விப் இருந்தது. ஆனா அவன் கவனக்குறைவாயிருந்தான். இஸ்ஸி சீக்கிரமே அவன் தலையையும் வெட்டி போட்டான். இப்போ சீல் கார்டியன் பவர் இருக்கிற ஒரே ஒரு தலைதான் அரிசாவகிட்ட இருக்கு. கதை கடந்த காலத்துக்கு போகுது. 5 ஸ்பியர்ஹெட் சாமுரை படைகள் யோகாய் நேஷனை போர் பண்றாங்க. சண்டை போடுறாங்க. கருப்பு உலகத்துல அடைச்சு வைங்க. டேய் டென்ஹென் காய் சாமுரை தளபதி ஈசி குடும்பத்தை பிடிச்சு கொடுங்கன்னு கட்டளையிட்டாரு. ஆனா ஈசி அம்மா மறுத்தாங்க. போராட போறேன்னு சொல்லிட்டாங்க. அட போங்கடா. ஒரு கொடூரமான நொடியில டெங்காய் அவங்களை கொன்னுட்டாரு. இசி முன்னாடியே. ஆமா, இப்போ டிடெக்டிவ் இனுக்காய் ஆச்சி தான் ஹயாட்டோ நினோமியா கொலைக்கு காரணம்னு நம்பல. ரெஞ்சோ ஆபீஸ்க்கு போறாரு சந்தேகத்தை காமிக்க. சரியான ஆதாரம் இல்லனாலும் ரெஞ்சோ தான் கொலைகளுக்கு பின்னாடி இருக்காருன்னு இனுக்காய்க்கு தெரியும். விசாரணையில அவர் பேர் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சம்பவம் இல்ல. என்ன நடக்குதுன்னு தெரியாம ரெஞ்சோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு சுசுகி. அவரு உடம்புல ஜிபிஎஸ் டிராகர் பொருத்த வாய்ப்பு பயன்படுத்திட்டாரு. ரெஞ்சோவை பின்தொடர்ந்து ஹாச்சியை பிடிக்க இனுக்காய் திட்டம் போடுறாரு. ஹாச்சி ஓடிட்டு இருக்காரு. ஹாச்சியும் அவரோட டீமும் இசியை இழுத்து கருப்பு உலகத்துல தள்ள தயாரா இருக்காங்க. சரியான இடத்தை பிடிச்சிட்டாங்க. எஸ்போர்ட் சாம்பியன்ஷிப் இடம். அங்க இவங்களை தூண்டிவிட போறாங்க. இசியை ஒழிக்கிற மந்திரம். டென்னை வந்து அவன் ஜாம்பி படையோட எல்லாரையும் பயமுறுத்தி இடத்தை கைப்பற்றிட்டான். அப்புறம் இசியும் மகதமாவும் அரிசாவை கண்டுபிடிச்சாங்க. அவளை காப்பாத்த டென்னை ஜாம்பி படைய அனுப்பினான். ஆனா இசி சட்டன்னு அவங்களை அழிச்சு டென்னையோட மோதிட்டா. எல்லாம் பிளான் படிதான் நடந்தது. இசி கிணங்கி விழுந்தா. மந்திரம் சக்தியை பறிச்சு இசியை நிறுத்தி வச்சிடுச்சு. அரிசா ஹாச்சியோட பிணைப்பை முறிக்க சொல்ல போறா. ஆனா டென்னை மந்திர அடியால அவளை நிறுத்திட்டான். டென்னையோட நாடகமா இருந்துச்சு. அவன் இசிய நிரந்தரமா அழிக்க நினைச்சான். டென்னை இசிய குத்திட்டான். ஹாச்சி யோனகி ஹிகாரியையும் அழிக்க சொன்னான். டென்னை கோகி இழிய பொசுக்க போறாங்க. அப்போ கோகி திரும்பி இழிய பாதுகாக்கிறாங்க. அந்த மந்திரத்தோட பிடிப்புல இருந்து இழிவிடுபட்டு அசுர சக்தியோட எழுந்திருக்காங்க. இப்போ இழிக்கு ஃபுல் பவர். டென்காயை சூறாவளி போல வெட்டி தள்ளுறாங்க. ஒரு நிமிஷம் இங்க அடுத்த நிமிஷம் அங்கன்னு டெலிபோர்ட் பண்ணி அடிச்சு தள்ளுறாங்க. டென்காய் வெட்டின காயத்தோடே ஒரிசாவை அழிக்க போறாங்க. ஆனா அப்போ ஹாச்சி தடுக்க வர்றாரு. அவரோட மாகடமா ஒரு அதிர்ச்சி உண்மையை வெளிப்படுத்திடுச்சு. ஹாச்சிக்கு யோகாய் சீல் கார்டியன் குடும்ப பின்னணி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அவரோட குழந்தை பருவ நினைவுகள் தெளிவா வந்து அவரோட ரகசியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. சின்ன வயசுல பாட்டி கோவிலுக்கு பக்கத்துல இருக்க அற்புத நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே பாட்டி தன்னோட ரத்தத்தை வச்சு ஒரு சடங்கு பண்ணி ஹாச்சிக்கு யோகாய் சீல் கார்டியன் வம்சாவளி இருக்குன்னு உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனா ஹாச்சிக்கு தெரியாத ரகசியம் என்னன்னா அந்த பாட்டி தான் சௌரி. அந்த யோகாய் சீல் கார்டியன்ஸ்ல தலைவியா இருக்கிற சௌரி. ஐயையோ, 5 வேல் கூட்டத்தோட பயங்கரமான ரகசியம் வெளியில வந்தாச்சு. ஹாச்சி என்ன பண்ணார் தெரியுமா? அதிர்ச்சி. இசி அவனை தலை வெட்டட்டும்னு அனுமதிச்சிட்டாரு. யோகாய் களை இருட்டுல இருந்து விடுவிக்கணும்னு. ஆனா ஒரு நிபந்தனை. மனுஷங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடப்போடி. இசிக்கு என்ன ஆச்சு? கஷ்டமா இருக்கு. ஹாச்சியை விட முடியல. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பந்தம். அந்த நேரத்துல ஆரிசா சான்ஸ் பார்த்தா. இறுதி மந்திரத்தை உடனே சொல்லிட்டா டபுள் அடங்காதா? இசிக்கும் ஹாச்சிக்கும் இருந்த பந்தம் உடைஞ்சு போச்சு. இசி மறைஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. இருட்டு உலகத்துக்கு போற மாதிரி. போறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டா. எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ போனதும் டென்காய் ஜாம்பி படைகள் ஓடி போச்சு. ஹாச்சிக்கும் அவன் நண்பர்களுக்கும் கொஞ்ச நேரம் அமைதி கிடைச்சது. ஆனா அதுவும் கொஞ்ச நேரம்தான். ரெஞ்சோ வந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கையில. ஹாச்சியை கொல்ல போன மிஷன் 2 காரணங்கள். ஹாச்சி சீல் காப்பாளர் வேலையை மீறி இசியையும் ரெஞ்சோவையும் கூப்பிட்டான். அதுவும் ரெஞ்சோக்கு ஒரு ரகசிய திட்டம் இருந்துச்சு. இந்த ஈட்டிகளின் தலைமையை பிடிக்கணும். ரெஞ்சோ அடுத்த நொடி அட்டாக் பண்ண போறப்போ இனுகாய் வந்துட்டான். டாக்டிகல் போலீஸ் ட்ரூப் கூட்டிட்டு ரெஞ்சோவோட கொலை முயற்சியை நிறுத்திட்டாங்க. ஹாச்சிக்கு மரணத்திலிருந்து தப்பிச்சான். 1 மாசம் கழிச்சு ஹாச்சி ஃபேமிலியோட சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தான். கல்லூரியில ஒரு நாள் அவன் அப்பா கிட்ட ஒரு ஹிண்ட் விட்டான். அவன் சோரியோட பொண்ணுன்னு, இந்த ஈட்டிகளோட தலைவியோட பொண்ணுன்னு. அதே சமயம் அரிசாவுக்கு ரெஞ்சோவோட ரகசிய வீடியோ கிடைச்சுது. அதுல ரெஞ்சோ சொல்லியிருந்தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்றது யோகா இல்லன்னு. அதிரடி தகவல்.
நீந்து ஈட்டிகளோட தலைவி சோரி ஹாச்சியோட பாட்டிதான். அவங்க அப்பா அம்மாவை கொன்னாங்கன்னு ரெஞ்சோ. ஹயாட்டோ நினோமியாவை கொன்னதுக்கு சிறையில இருக்கான். சௌரியோட ரகசிய சந்திப்பு. அவள் தூக்க மந்திரத்தால் அடக்கினாள். காவலாளிகள் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிய வந்தது, ரெஞ்சோ கோகியை பயன்படுத்தி இசியோட சம்மன் ஸ்பெல்ல ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகத்தை தேடினானு. கோகி டெங்காயால கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெல்ல ஒரு படத்தை அப்லோட் பண்ணினான். அதுதான் பின்னாடி ஹாச்சி அந்த ஸ்பெல் யூஸ் பண்ண காரணம். இசி வந்தது இந்த ஸ்பியர் ஹெட்ஸஸ கைப்பற்ற ரெஞ்சோவோட திட்டத்துல ஒரு பகுதி. அவன் புரட்டி போட்டதுக்கு சிகிச்சையா ஸ்கோரி அவன் ஞாபகத்திலிருந்து ஸ்பியர் ஹெட் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டா. பிறகு ஸ்கோரியோட காவலாளிகள் இசியோட இருப்பு இன்னும் மனித உலகத்துல இருக்குன்னு சொன்னாங்க. ஹாச்சியும் இசியும் இடையில இருந்த பிணைப்பு முழுசா கலைஞர்லன்னு ஸ்கோரிக்கு புரிஞ்சிச்சு. அந்த பிணைப்பு இன்னும் இருக்குன்னு. மறுபக்கம் ஹாச்சிக்கு இசிய போன துக்கம் இன்னும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவன் வலிமையா தீர்மானமா மாறிட்டு இருந்தான். அவங்க பகிர்ந்துகிட்ட பிணைப்பு காரணமா மகதமா இன்னும் அவன் கிட்ட இருக்கு. இசிய எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னு ஹாச்சி தீர்மானிச்சிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல இசி உயிரோட இருக்கா.